Hare Krishna. Warm welcome for today's Krishna book reading session. இந்த வாய்ப்புக்கு பகவானுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டே ஆச்சாரியர்கிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிரந்தஷ்ய ஞானாகன்ஷலாகய சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्री विशाखान्वितांश हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदे वनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेष नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு 28வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ரிலீசிங் நந்த மகாராஜா ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் வருணா. ஓகே, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ நந்த மகாராஜாவை வருணன் பிடியில் இருந்து யார் விடுவிக்கிறாங்க? கிருஷ்ணர் விடுவிக்கிறார். அதுதான் இந்த நம்ம அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப அழகான அத்தியாயம். ஸோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பிடித்த கோபாலர்களுக்கு அவங்க மனசுல என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சிட்டு அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு இங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ முன்ன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? கோவர்தனை பூஜை எல்லாம் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அமாவாசை நாள்ல வந்து இந்த கோவர்தனை பூஜை நடந்துச்சு இல்லையா? அந்த கோவர்தனை பூஜை ஆன பிறகு என்னாச்சு? ஆலங்கட்டி மழையெல்லாம் யார் தொடர்ந்து 7 நாளைக்கு இந்திரன் கோவத்தால வந்து பெழிய வச்சார் இல்லையா? ஸோ அப்போ வந்து வளர்பிறை 11ஆவது நாள், நமக்கு 11ஆவது நாளுன்னா நமக்கு தெரியும் 11ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி இல்லையா? அன்னைக்கு வந்து நந்த மகாராஜர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி எல்லாம் விரதம் இருந்துட்டு ஆஹ் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு அதிகாலையில போயிட்டு குளிக்கணும்னு சொல்லிட்டு யமுனை நதிக்கரையில போயிட்டு ரொம்ப ஆழமா இருக்கிற நீர் தேக்கத்துல போயிட்டு குளிக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருணதேவர்களின் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இவரை கைது பண்ணிட்டாங்க. அந்த வேலைக்காரங்கள்லாம் வந்து இவரை கைது பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து எதுக்கோசம் கைது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தவறான நேரத்துல வந்து நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டுனாங்க. ஓகேவா? ஸோ வானிலை ஒரு கணக்குப்படி இருக்கு. ஓகே, ஆஸ்ட்ரோனாமிக்கல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானியல் கணக்குப்படி
பார்த்தா அந்த டைம் அவர் குளிச்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அசுர க அசுர டைமுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறான நேரத்தில குளிச்சிருக்கீங்க. அது அசுரத்தனம் கொண்ட நேரத்தில வந்து நீங்க குளிச்சிருக்கீங்க. அதனால நாங்க உங்கள கைது பண்றோம்ன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, அங்க உண்மையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நந்த மகாராஜா அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தான் குளிச்சார். ஓகேவா? குளிக்க விரும்பினார். ஆனால் எப்படியோ அவரு கொஞ்சம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி குளிக்கணும்னு நெனச்சாரு. பட் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துட்டு போய் குளிக்க போயிட்டார். ஓகே. ஸோ, அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அபசகுனமான நேரத்தில வந்து அ குளிச்சீங்க. அதனால உங்கள கைது பண்றோம்ன்னு சொல்லிட்டு கைது பண்ணிர்றாங்க. ஓகேவா? ஸோ, நந்த மகாராஜா கைது பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ, இந்த வருண எல்லாரும் கைது பண்ணதுனால என்ன ஆச்சு, அப்போ அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நந்தரின் தோழர்கள் கிருஷ்ணரையும், பலராமரையும் சத்தமா கூப்புடுறாங்க. ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தமா கூப்புடுறாங்க. இது மாரி உங்கள அப்பாவ வந்து இது மாரி கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிருஷ்ணர், பலராமருக்கு வந்து இம்மீடியட்டா புரிஞ்சிருச்சு. ஓகே. அவங்க ஓகே என்னோட அப்பா, அம்மாவ என்னோட அப்பாவ வந்து வருணதேவனுடைய வேலையாட்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, வருடனுடைய இருப்பிடத்திற்கு போனார். ஓகேவா? ஸோ போனாங்க. ஓகே. பிருந்தாவன வாசிகள் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கடவுள் வந்து அவர காப்பாத்துவாங்க. ஏன்னா, அவங்க வந்து கலப்படமற்ற பக்தி பண்ணுவாங்க. அன்அலாய்டு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுவாங்க. அன்அலாய்டுன்னா எப்படி? கலங்கமே இல்லாத சுத்த தங்கம்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பியூர் பியூர் டிவோட்டி பியூர் டிவோஷனல் சர்வீஸ் அவங்க பண்றாங்க. அதனால கிருஷ்ணர் வந்து அவங்கள எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு உறுதி வச்சிருக்காரு. எப்பயுமே காப்பாத்துவார். ஓகேங்களா? ஆ அவங்களுக்கு என்னன்னா, எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா, அம்மாவ விட்டா வேற யாரும் தெரியாது இல்லையா? அது மாரி கிருஷ்ணர விட்டா வேற யாருமே அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அது மாரி விரஜவாசிகள் இருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, விரஜ விரஜஜன ரஞ்சன அவங்க வந்து மாதிரி அத மாரி நம்ப பக்தி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ தேவர் இருக்காரு இல்லையா? வருணன்னு. கிருஷ்ணர், பலராமர் வந்தத பார்த்துட்டு அவங்கள நல்லா வெல்கம் பண்றார். ஓகேன்னா, அவருக்கு தெரியும். இவங்கலாம் வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ, எங்க அன்பான இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றார். ஓகே. நீங்க வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சுச்சு. திவ்யமாச்சு. நீங்க இந்த எங்க லோகத்துக்கு வந்ததுனால, இது புனிதம் அடைஞ்சுச்சுன்னு அப்படின்னு சொல்றாரு. நான் பார்த்தீங்கன்னு வருணதேவன் நீர்ல இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களுக்கும் நான் தான் சொந்தக்காரன். எல்லா உடைமைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அத எல்லாத்தால நான் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ண மாட்டேன். ஆனா, நீங்க இன்னைக்கு வந்ததுனால, இருக்கறதுனால என் வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சுச்சுன்னு அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட்டு சொன்னார் இல்லையா, நீங்க வந்ததுனால நான் வெற்றி வெற்றி அடைந்தேன். அதுக்கு காரணம் சொல்றார். என்கிட்ட இருக்கிற பொருட்களால நான் வந்து வெற்றி அடைய முடியாது. ஸோ நம்ம கூட எப்படி நெனச்சுக்கணும், நம்மளுடைய மெட்டீரியல் அசெட் இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய அழகு, பட்டம், வீடு, பங்களா அதெல்லாம் வந்து நமக்கு வெற்றிய குடுக்காது. கிருஷ்ணர் இருந்தா அதுதான் நமக்கு வெற்றி. அதுதான் இங்க டேக் ஹோம் மெசேஜா நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நொடியில உங்கள பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சுச்சு. ஏன்னா, உங்கள பார்க்கும்போது இந்த ஜடர்குடல வந்து நான் மறுபடியும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடவுள கண்ணுக்கு கண்ணு, முகத்துக்கு முகத்துக்கு பார்க்கறது எப்படி கோவர்த்தன லில்லில பார்த்தோம். பிரஜவாசிகள் எல்லாரும் பார்த்தாரு இல்லையா? அது மாரி வருணனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு உங்கள நேரா பார்த்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுனால, எனக்கு மறுபடியும் பிறப்புன்றது இல்ல. இந்த பௌதீக சரீரத்த எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்மளும் அதுக்கு வந்து இச்சைப்படணும். கடவுள வந்து பார்க்கணும்னா, அதுக்கு தேவையான இப்ப பண்ணாங்க பாருங்க. விரஜவாசிகள் அன்அலாய்ட் டிவோஷனல் சர்வீஸ் அது மாரி நம்மளும் பண்ணோம். ஆகையால் ஆண்டவரே, பரமபுருஷ பகவானே, உச்ச பிரம்மனே, எல்லாவற்றுக்கும் பரமாத்மே உங்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இங்க பாருங்க, வருணதேவன் வணக்கத்த சொல்றார். அதுக்கு முன்னாடி அவர எப்படியெல்லாம் அழகா குளோரிஃபை பண்றாங்க பாருங்க. என்னெல்லாம் சொல்றாரு, நீங்க தான் வந்து சுப்ரீம். ஓகே. பரமபுருஷ பகவான், சுப்ரீம் டிரான்சென்டென்டல் பர்சனாலிட்டின்னு சொல்றாரு. அ ஓகேவா? அப்புறம் வந்து நீங்க தான் சுப்ரீம் சோல், சுப்ரீம் பிரம்மன் சொல்றார். ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்லி அவர வணங்குறாரு. நீங்கள் உயர்ந்த ஆழ்நிலை ஆளுமை கொண்டவர். ஓகேவா? ஸோ இந்த ஜட உலகத்துல வந்தாலும், இந்த ஜட உலக செல்வாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குணங்களோ எதுவுமே உங்கள வந்து தாக்காது. அ ஆம்.
எங்களுடைய சேவர்கள் வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம, தவறுதலா உங்க அப்பாவ வந்து கைது செஞ்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆ என்ன அவங்க செஞ்ச என்னோட வேலைக்காரர்கள் செஞ்ச தவறுக்காசம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? உங்க உங்க உங்கள் சொந்த பிரச்சனையால் தான் எனக்கு கருணை காட்டுங்கள். என் அன்பான கிருஷ்ணரே, கோவிந்தா என் மீது கருணை காட்டுங்கள். இதோ உங்கள் தந்தை. நீங்கள் அவரை உடனடியாக திருப்பி அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சோ மன்னிப்பு கேட்கிறாரு. எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்க திட்டம் தான். நீங்க வந்து என் மேல கருணைய குடுக்கணுன்றதுக்கோசரம் தான் நீங்க இந்த ஒரு லீலைய செஞ்சீங்கன்னு அவரு புரிஞ்சுக்கிறார். சோ தயவு செய்து என்ன வந்து மன்னிச்சுடுங்க. என் மேல கருணையா இருங்க அப்படின்னு கேட்கிறார். இதோ உங்க அப்பாவ நீங்க கூட்டிட்டு போங்க இம்மீடியட்டா அப்படின்னு சொல்றார். ஓகே. சோ இப்படி எல்லாம் வந்து பகவான் கிருஷ்ணர் கிட்ட அவர் பேசுறார். தன்னோட தந்தைய வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சுறார். இம்மீடியட்டா சோ அவரு அப்பாவ முன்னாடி நிக்க வச்சுட்டு எ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. கிருஷ்ணர் இவளுக்கு வந்து இவ்வளவு மரியாதை அளித்து கண்டு அந்த மகாராஜர் ஆச்சரியப்பட்டார். என்னடா என் பையன் ஒரு சின்ன பையன். இவனுக்கு போய் இந்த தேவதேவர்கள் வந்து இவ்ளோ அளவுக்கு மரியாதை குடுக்குறாரேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. மேலும் அவர் என்ன பண்ணார், தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இந்த சம்பத்தை மிகுந்த ஆச்சரியத்துடன் விவரிக்கத் தொடங்கினார். இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா எல்லாருக்கும் சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அந்த ஊர்ல இருக்கவங்க, உறவினருக்கு, உற்றார் உறவினர்லாம் இருப்பாங்க இல்லையா? என்ன இது மாரி வருணன் கடத்தி கைது பண்ணிட்டு போனா, அங்க இம்மீடியட்டா கிருஷ்ணர் வந்தாரு. அந்த வருண தேவன் வந்து இவர வணங்குனாரு. அப்புறம் என்னைய ஒண்ணுமே பண்ணல. இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு அப்படின்னு இந்த கதையெல்லாம் அவங்க உறவினர்கிட்ட வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, அ இங்க வந்து இவ்ளோ அளவுக்கு பெரிய, பெரிய விஷயங்கள் பண்ணா கூட அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நந்த மகாராஜா, யசோதா மாதாவும், "ஏய் இவன் வல்ல கடவுளெல்லாம் இல்ல பையன், புள்ளன்" அப்படின்னு நெனைக்கிறாங்க. எனக்கு அன்புக்குரிய குழந்தைன்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறாங்க. வேற எதையுமே நெனைக்கிறதில்ல. ஓகேங்களா? ஸோ வருணன் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர வணங்குறாரு. ஆ அ வந் வணங்குறாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, நந்த மகாராஜா ஏத்துக்கிறதே இல்ல. ஏன்னா கிருஷ்ணர வந்து தான் அற்புதமான குழந்தைன்னு நெனைக்கிறார். முழுமுதற் கடவுள்ன்னு சொல்லிட்டு அவர் நெனைக்கிறதே இல்ல. ஓகேங்களா? ஸோ, சரிப்பா என் புள்ள வந்து வருணன் கூட மதிக்கிறார். அவ்வளோதான் நெனச்சு விட்டுர்றார். ஓகேவா? ஸோ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நந்த மகாராஜரின் நண்பர்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாடு மேய்க்கும் சிறுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் உண்மையில் முழுமுதற் கடவுளா? அவர் தங்களுக்கு அனைவருக்கும் முக்தி அளிக்கப் போகிறாரா? என்பதை அறிய அவர ஆ ஆவர் ஆர்வமாக ரொம்ப கியூரியாசிட்டியோட இருக்காங்க. இந்த நந்த மகாராஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸு, அங்க இருக்கக்கூடிய மாடு மேய்க்கும் சிறுவர்கள்லாம் வந்து, இந்த கிருஷ்ணன் வந்து முழுமுதற் கடவுளான்னு ஒரு டவுட் அவங்களுக்கு. போன இதுல வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி ஆச்சு. இல்லையா? அவங்க அப்பா வந்து சொல்றாரு இல்லையா? கர்கமுனி சொன்னது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆ போன சாப்டர்ல தானே பார்த்தோம். அதுக்கு முன்ன சாப்டர்ல வண்டர்ஃபுல் கிருஷ்ணான்றதுல வந்து சொல்றார். இல்ல நேத்து வந்து பிரேயர்ஸ் ஆஃப் இந்திராவ பார்த்தோம். இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இவர் நமக்கெல்லாம் முக்தி குடுப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா, இவர் வந்து இவ்ளோ அளவுக்கு பெரிய, பெரிய செயல்கள செய்றாரு இல்லையா? அதனாலவும் அந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுக்கிறார். அவங்க மனசுல வந்து ஓகே எனக்கு வந்து முக்தி குடுப்பாங்களா? அதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக லோகம். இப்ப பார்த்தீங்கன்னா, லோகத்துல 2 வகையான லோகங்கள் இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து பௌதிக லோகம். அப்புறம் ஆகாயம் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக லோகம் இருக்குது. கிருஷ்ணர் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக லோகம்னு சொல்றோம். அப்புறம் வந்து நம்ப வாழ்றக்கூடிய உலகத்துல வந்து ஒரு ஆகாயம் இருக்கு. அது வந்து ஆகாயம், ஸ்கை, மெட்டீரியல் ஸ்கை. ஓகே. அதே மாரி கடவுள் வாழ்ற உலகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆன்மீக ஆகாயம் இருக்கும். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்கை. ஸோ 2 புரிஞ்சுக்கணும். 2 வேர்ல்ட், மெட்டீரியல் வேர்ல்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். 2 ஸ்கை, மெட்டீரியல் ஸ்கை அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்கை 2 இருக்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, அவங்கள ஆசைய நிறைவேறத்துக்கோசம் ஆன்மீக வானத்தை காமிக்கிறாரு. பொதுவான இந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜட உலகத்துல வந்து கஷ்டப்பட்டு கடினமா தான் உழைப்பாங்க. இல்லையா? ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது, வேற ஒரு உலகம் இருக்கு. ஆன்மீக லோகம்னு ஒண்ணு இருக்கு. ஆன்மீக வானம் ஒண்ணு இருக்குதுன்ற தகவலே இருக்காது. இங்கேயே தான் கஷ்டப்பட்டு அவங்க அதிலே தான் மூழ்கி இருப்பாங்க. ஏன்னா வேதங்கள படிக்கிறது இல்லையா? அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, அது நித்தியமானது, பேரின்பமானது, அறிவு நிறைந்தது. இந்த 3 வார்த்தைகள் பாருங்க. நித்தியமானது, பேரின்பமானது, அறிவு நிறைந்தது. அதனால தான் கடவுள வந்து நம்ம என்ன சொல்றோம்? சச்சித் ஆனந்த் விக்கிரகான்னு சொல்றோம். ம்.
ஆஹ் நித்தியமானது, பேரின்பமானது, அறிவு நிறைந்தது. ஆனா இதே வந்து இந்த பௌதீக உலகம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தற்காலிகமானது. இங்க வந்து துன்பமும் இன்பமும் மாறி மாறி இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து இங்க இருக்கிற அறிவு வந்து குறைவுள்ள அறிவு. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைவுள்ள அறிவா இருக்கும். ஓகே, இதுதான் வித்தியாசம் அங்கேக்கும் இங்கேக்கும். சோ எல்லாரும் என்ன பண்றாங்க, இறந்த பிறகு ஆன்மீக வானத்துக்கு போவாங்க இல்லையா? ஸோ இந்த ஆன்மீக உடலுக்கு விட்ட பிறகு அங்க போறாங்க. ஓகே. ஸோ இத வந்து காமிக்க போறாரு கிருஷ்ணர். ஓகேவா? முழுமுதற் கடவுள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்காரு. எதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காரு? இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் நம்பலாம் இருக்கோம் இல்லையா? நமக்கு வந்து இந்த உலகத்த இந்த எப்படி தவளைக்கு அந்த கிணற விட்டா வேற லோகம் தெரியாதுல்ல. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேத அறிவு இல்லாதனால, இந்த பௌதீக உலகம் தான் நெனச்சுட்டு இருக்கோம். எல்லாம் நெனச்சுட்டு இருக்கோம். பட் இதுக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜட சக்தி எல்லாம் உருவாக்குனது அவர்தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக வானம் உள்ளது. அத பத்தி தகவல சொல்றதுக்கு வந்து கிருஷ்ணர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்காரு. ஏன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காருன்னா, நம்பல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்த பிரிஞ்ச ஆத்மாக்கள். நம்ம எல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்த அங்கத்துணுக்கு இல்லையா? ஜீவாத்மாக்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விபு ஆத்மா. ஓகேவா? ஸோ அதனால நம்மள கூட்டிட்டு போறதுல அவர் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காரு. அவரு அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மா மேல வந்து ரொம்ப கருணையா இருக்காரு. அதுதான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தூய பக்தர்களிடம் சாய்ந்துள்ளார். ஸோ பாராபட்சம்ன்னு பார்த்தீங்கன்னா, தூய பக்தர் மேல வந்து அவர் ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்துறாரு. ஓகேவா? இ நார்மலா பக்தன் அல்லாதவன் ஒருத்தன் இருக்கான்னா, அவன காட்டிலும் பக்தன வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அவனுக்கு என்ன ஃபேவர் பண்ணணுமோ அத பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு ஏத்த மாரி நான் என்ன பண்ணணும், இந்த ஆன்மீக வானத்தையும் அவருக்கு காமிக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வைகுண்ட கிரகத்தையும் நானு அவங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நெனைக்கிறார். ஓகேவா? ஏன் நினைக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜட உலகத்துல ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாவும் எப்படி இருக்குன்னா, இருள்ல தான் இருக்கு. இருளுன்னா என்ன? லைட் இல்லாம இருக்கிறதா? இல்லல்ல. போதிய அறிவு இல்லாம இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அஞ்ஞானத்துல ஒருத்தன் இருக்கான். அது கூட தவறு. வேதங்கள் இருக்கு. வேதங்கள வந்து தகுந்த ஆச்சாரியர் மூலமா நம்ம ஆ அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஞானம் வரும். அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆ இருள் போகும். ஓகேங்களா? ஓகே. அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் உடல் இருப்பு என்ற கருத்தின் கீழ் உள்ளன. ஒவ்வொருவரும் இந்த ஜட உலகை சேர்ந்தவர் என்ற எண்ணத்தில் உள்ளனர். மேலும் இந்த வாழ்க்கை என்ற கருத்து அனைவருக்கும் அறியாமல் பல்வேறு இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து இந்த உடல் தான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அறியாமையில இருக்காங்க. அதனால என்ன செய்றாங்க? கர்ம யோகத்த தான் செய்றாங்க. ஒரு செயல செய்றாங்க. அதனால வரக்கூடிய பலன வந்து அனுபவிக்கிறாங்க. ஓகே. இதுதான் வந்து இயற்கையா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஆன்மீக உலகத்த பற்றி அவங்களுக்கு தகவலே இல்ல. ஸோ, ஒண்ணு அங்க அப்படி இருக்குதுன்னு சொன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அந்த லோகத்துக்கு எப்படி நான் போய் அடையணும்? அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஆ பயிற்சி பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ, அதெல்லாம் தெரியாம இருக்காங்க. அங்க போணும்னா நமக்கு என்ன தேவைன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி யோகம் வேணும். ஓகேவா? பக்தி யோகம் பண்ணணும். அந்த பக்தி யோக பயிற்சி செய்யவங்க பார்த்தீங்கன்னா, இந்த உடல துறந்த பிறகு ஆன்மீக லோகமான வைகுண்ட கிரகங்களில் ஏதோ ஒன்று கிரகத்துக்கு அவங்க நிலைக்கு ஏத்த மாரி அங்க போவாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா, தூய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இலக்கே என்ன? அவங்களுடைய மையப்புள்ளியே என்னவா இருக்குது? கிருஷ்ணரா தான் இருக்கு. அவங்க இந்த உடல விட்டா கண்டிப்பா வந்து கிருஷ்ண லோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்பன்னா என்ன? வைகுண்ட லோகத்த போறவங்கள விட அவர் வந்து மிஞ்சி இருக்கிறாரு. ஏன்னா, அவங்க எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வோடும், முதிர்ச்சி அடைந்த தூய பக்தர் தொண்டிலும் ஈடுபட்டிருப்பவர்கள், மரணத்திற்கு பிறகு ஜட உலகில் உள்ள பிரபஞ்சங்கள் ஒன்றில் கிருஷ்ணரின் தொடர்பை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ, அதுதான் சொல்லுவாங்க. ஜென்ம கர்ம மே திவ்யம்.
யோமே அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தன் வந்து கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலைகளை வந்து எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கானோ, சிந்திச்சுட்டு இருக்கானோ, அவன் வந்து கிருஷ்ண லோகத்துக்கு போறான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறாரு. ஓகே. நைட் ஆனா வந்து வேற ஒரு கண்ட்ரில தெரியிறார். அப்ப வந்து என்ன ஆகுது? சன் அந்த குளோப் வந்து ஒரு இடத்துல இல்லன்னா, இன்னொரு இடத்துல தெரியுதுன்றது நமக்கு தெரியும். அது மாரி கிருஷ்ணர் ஒரு நேரத்துல நம்ப பூலோகத்துல வந்து லீலை பண்ணாரு. அது மாரி பல பல கிரகங்கள் இருக்கு. அது மாரி எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து லீலைய பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? கிருஷ்ண லீலை இந்த தொடர்ந்து ஏதோ ஒரு அண்டத்துல நடந்துட்டே இருக்கு. அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஆச்சாரியர்கள் கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் இங்க இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஏன்னா, கிருஷ்ணர் அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு அண்டத்துல வச்சு, அங்க நீ பிரச்சாரம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிருஷ்ண முதிர்ந்த பக்தர்கள், அட்வான்ஸ்ட் டிவோட்டீஸ் தூய பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய லோகத்துக்கு இமிடியேட்டா போயிடுறாங்க. ஓகேவா? அதனால அவங்கக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோடையும், அங்க இருக்கக்கூடிய மித்த பக்தர்களோட அவங்க வந்து மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பயிற்சி இந்த பயிற்சி வந்து தொடர்கிறது அப்படின்னு சொல்றார். ஓகேவா? இந்த கோலுக்குள் இருக்கக்கூடிய இந்த விருந்தாவனின் லீலைகளை நாம இங்க காண்கிறோம். இல்லையா? இப்ப நம்ம படிக்கிறோம் அதுதான். இங்க நடந்தத படிச்சுட்டு இருக்கோம். எனவே விருந்தாவன வாசிகள் தங்கள் இலக்கை அறியும் வகையில் வைகுண்ட கோள்களில் உண்மையான அம்சங்களை கிருஷ்ணர் வெளிப்படுத்தினார். இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து மோட்சம் குடுப்பாரா? நானும் அங்க போவேனான்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்த வந்து காமிக்கிறாரு. இது மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் வந்து அவர்களுக்கு எல்லையற்ற மற்றும் அறிவு நிறைந்த நித்தியமான எப்போதும் ஆன்மீக வானத்தை காட்டினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நித்தியமானது, பேரின்பமானது, ஆ முழு அறிவு உள்ளதுன்றத பார்த்தோம். இல்லைங்களா? அந்த லோகத்த அவர் வந்து காமிக்கிறாரு. இதுக்கு இங்க வந்து பிரபுபாதா உதாரணம் சொல்றாரு. ஒரு குழந்தை இருக்குது. அதனோட அறிவும் ஒரு மூத்தவர் இருக்கார். அவரோட அறிவும் வந்து வித்தியாசம் இருக்குமா? சேமா இருக்குமா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த குழந்தைக்கு ஏத்த அறிவு அதுக்கு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்புல கை வச்சா சுடுன்றது தெரியாது. ஆனா அதே பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்புல கைய வச்சா சுடுன்றது தெரியும். இல்லைங்களா? அந்த வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, கடவுள வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்துல வழிபடுறாங்க. அது எதனால? இப்ப எப்படி ஒரு உதாரணம் சொன்னார் பிரபுபாதா. குழந்தைக்கு ஏத்த அறிவில மாதிரி அது பண்ணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, அது குழந்தைக்கு ஸ்கூல்ல கூட என்ன சொல்லுவாங்க? ஏபிசிடி 1, 2, 3 தான் சொல்லிக் குடுப்பாங்க. அதே ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து பெரியவனா இருந்தா உனக்கு மல்டிப்ளிகேஷன், மேத்தமேட்டிக்ஸ், சென்டென்ஸ், ஸ்டோரி ரைட்டிங் அதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அவங்கவங்களுக்கு வயசுக்கு ஏத்த மாரி அறிவு இருக்கு. அந்த செயல்கள செய்றாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன அறிவு இருக்கோ, அவனுக்கு ஏத்த மாரி என்ன பண்றான், கடவுள வந்து அவனுக்கு உகந்த வடிவங்கள வந்து வணங்குறான். ஓகேங்களா? ப அதே மாரி இந்த உலகத்துல வந்து படைப்புகள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான உயிரினங்கள் இருக்குது. அதாவது நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு. அப்புறம் விலங்குகள், தாவரங்கள், மரங்கள், ஊர்வன, பரப்பன எல்லாமே இருக்கு. இல்லையா? மிருகங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாகரீக மற்றும் நாகரிகமற்ற மனிதர்களும் இருக்காங்க. இல்லையா? இப்ப வந்து டிஃபரெண்ட் கேடர்ஸ் ஆஃப் ஆ ஸ்பீஷிஸ பார்க்குறோம். இல்லைங்களா? பலவிதமான உயிர்வாழினங்கள பார்க்குறோம். மனித உலகத்த எடுத்தவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல பிரம்மலோகத்துல வரை இருக்கக்கூடிய தேவர்கள், சாரணர்கள் மற்றும் சித்தர்கள் உள்ளனர். அங்கு பிரம்மா இருக்கிறார். பிரம்மலோகத்துல பிரம்மா இருக்கிறார். இல்லையா?
இந்த தேவலோகத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையான அறிவு உள்ளது. ஆனால் இந்த ஜட ஊடகத்திற்கு அப்பால் ஆன்மீக வானில் அனைவரும் முழு அறிவில் உள்ளனர். எனவே அங்குள்ள அனைத்து உயிரினங்களும் வைகுண்ட கிரகங்களிலோ அல்லது கிருஷ்ணலோகத்திலோ இறைவனுக்கு பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளன. சோ அங்க மேலோகத்துல போனோம்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணலோகத்துல என்ன செயல் செய்வோம்? பக்தி தொண்டு தான் செய்வோம். அதனால தான் பிரபுபாதா என்ன சொல்லியிருக்காரு, இங்கேயே வந்து அந்த பக்திய பண்ணு, பிராக்டிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிராக்டிஸும் ஆகுது, நமக்கு குவாலிஃபிகேஷனும் வருதுன்றத பிரபுபாதா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். சோ அங்க போனாலும் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். அதே மாதிரி நம்ம வீட்ல இருந்துட்டே அந்த சேவைகளை நம்ம பழகிக்கலாம். அதாவது என்ன, அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம், குளிப்பாட்டலாம், பூஜை பண்ணலாம், அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே. சோ இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான உயிரினங்கள் இருக்கு. அதே மாரி அறிவு வந்து பாத்தீங்கன்னா, வயசுக்கு ஏத்த மாரி வித்தியாசப்படும். அது அந்தந்த பக்குவத்துக்கு ஏத்த மாரி ஒருத்தர் வழிபடுறாங்க. இந்த மனித வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. நாகரீகம், அப்புறம் சிவிலைஸ்ட் அண்ட் அன்சிவிலைஸ்ட். நாகரீகமற்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு லோகத்துக்கு போறாங்க. ஆனா எப்பவுமே கிருஷ்ணர நினைச்சிட்டு இருக்கவங்க வந்து கிருஷ்ண லோகத்துக்கு போறாங்க. ஓகேவா? பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழு அறிவு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர முழு முதற் கடவுள்ன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து முழு அறிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ். முழு அறிவு. ஒருத்தன் வந்து கம்ப்ளீட் நாலேட்ஜ் இருக்கு, ரியல் நாலேட்ஜ் இருக்குன்னு சொன்னா, அது என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள்ன்றத வந்து வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அத புரிஞ்சுக்கிறவன் தான் வந்து முழு அறிவு உள்ளவன்றத சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்ம ஜோதிர் அல்லது ஆன்மீக வகத்தில் சூரிய ஒளி, நில ஒளி அல்லது மின்சாரம் தேவையில்லை. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெளிச்சமும் தேவையில்லை. ஏன்னா, அங்க பிரம்ம ஜோதி இருக்கு. பிரம்ம ஜோதின்னா என்ன? அவர் உடம்புல இருந்து வரக்கூடிய பிரகாசம் தான் பிரம்ம ஜோதி. ஓகேவா? அங்க வந்து எல்லாமே சுயமா பிரகாசம். பட் நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம ஆ சாயங்காலம் ஆனா லைட் போடணும். இல்லையா? நம்ம ஊருக்கு இங்க வந்து எங்கேயுமே சுய பிரகாசம் இல்லை. ஓகேவா? ஸோ பௌதீக அப்பால் இதெல்லாம் இருக்குது. பௌதீக வானத்திற்கு அப்பால் எல்லாமே இருக்கு. இப்ப வந்து இத வந்து ஆன்மீக வானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கப்பா உறுதிப்படுத்திருக்காங்கன்னு கேட்டா, பகவத்கீதையில சொல்லியிருக்கார் கிருஷ்ணரேன் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஸோ இங்க போறதுக்கு யாரால முடியும்? பக்தி தொண்டு செய்றவங்க. அப்புறம் இந்த உலகத்துல வந்து 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்கள வந்து தாண்டி போணும். அப்பதான் அவங்க வந்து அங்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. எனவே ஒருவர் பக்தி யோகத்தில் ஈடுபட்டு 24 நேரமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ அங்க போனோம்னா நம்ம என்ன வேலை செய்யணும்? 24 மணி நேரமும் வந்து நம்ம பக்தி பண்ணணும். இது யாராவது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம கோஸ்வாமிகள் அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் 1½ ஹார்ஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அதிகபட்சம் தூங்கியிருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூரும் அப்படிதான். 22 மணி நேரம் வந்து அவர் வந்து நாம ஜபம் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவே வந்து நாமாச்சாரியா என்ற பட்டத்த குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஓகே. சுத்த சத்துவ நிலைக்கு போணும். ஸோ அந்த நிலையில இருந்தா நம்ம ஆன்மீக லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றார். ஓகே. எனவே விருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பதால் வைகுண்ட லோகங்களின் தெய்வீக இயல்பை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவங்க எப்பவுமே கிருஷ்ணரோட இருக்கிறதுனால அவங்களால இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது ஈஸியா. இது மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நந்த மகாராஜா கிருஷ்ணர் மற்றும் நந்தன் மகாராஜா தலைமையிலான அனைத்து மாடு ஆஹ் பிடி வீரர்களையும் அக்ரூரருக்கு வைகுண்ட கிரக அமைப்பை காட்டப்படும் ஏரிக்கு அழைத்துச் சென்றார்.
ஸோ அக்ரூரருக்கு வந்து ஒரு முறை காமிப்பார். எப்பன்னா இந்த கம்சன் வந்து நீ போயிட்டு கிருஷ்ணரை கூட்டிட்டு வான்னு அனுப்பிச்சு விடுவார். ஓகேவா? அக்ரூரர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மாமாவே. ஓகே. அவருக்கு வந்து ஒரு 2 மனசு இருக்கும் அவருக்கு. நான் போயிட்டு கிருஷ்ணரை பார்க்க போறேன், முழுமுதற் கடவுள்ன்றத ஒரு சந்தோஷமா போவார். இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சின்னா, இவன் கூட சண்டை போடுறதுக்கோசம் நான் கூட்டிட்டு வரேனே, இந்த கம்சன் வந்து அசுரன் இல்லையான்னு அப்படின்னு நினைப்பார். பட் இருந்தாலும் என்ன வந்து கிருஷ்ணர் புரிஞ்சுப்பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஓகே. கிருஷ்ணா அப்ப வந்து மாடு மேய்க்கும் மனிதர்கள், அப்புறம் நந்த மகாராஜா எல்லாரும் எங்க கூட்டிட்டு போறாரு? அக்ரூரருக்கு வந்து அந்த வைகுந்த லோகத்த காமிச்ச ஏரிக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து குளிக்கிறாங்க. ஓகே. இந்த அப் க அப்ப அப்ப என்ன பாக்குறாங்க? குளிக்கும்போது என்ன பாக்குறாங்கன்னா, வைகுந்த லோகத்த பாக்குறாங்க. ஓகே. இந்த ஆன்மீக வானத்தையும், வைகுந்த லோகத்தையும் பார்த்த பிறகு, அவங்க நந்த மகாராஜும், அங்க இருக்கக்கூடிய மாடு மேய்ப்பவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப பேரானந்தமா ஃபீல் பண்றாங்க. பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. அப்ப வந்து வெளிய வராங்க. அந்த ஏரியிலருந்து குளிச்சுட்டு வெளிய வரும்போது, கிருஷ்ணர பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து வழிபடுறாங்க. சிறந்த பிரார்த்தனைகள் பண்ணி அவர வழிபடுறாரு. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து இது மாரி பகவான் கிருஷ்ணர நித்தியமா ஸ்மரணம் பண்ணணும். இல்லையா? எப்படி விரஜவாசிகள் அந்த அனுபவத்த அடையிறாங்களோ, ஓகே. அதனோட பலனால வந்து வைகுந்த லோகத்துக்கு போறாங்களோ, அந்த பாக்கியம் நம்ம கிடைக்கும். நம்ம எப்படி என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் மேல பக்தி பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த அத்தியாயம் பிரபுபதா முடிக்கிறாரு. வருணனின் பிடியிலிருந்து நந்த மகாராஜா விடுவித்தல். ஓகேவா? இங்க வந்து பிடியில இருந்து விடுவிச்சாங்க. இத எப்படி நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும்னா, இந்த பௌதீக வாழ்க்கை பிடியில இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும்னா, கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில நம்ம போய் சரணடையணும். ஓகே. அதுக்கு பிரபுபாதா சொன்ன பக்தி மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் சாண்டிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ எவ்ரிவன். வாஞ்சா கல்பத்தருப்யஷ கிருபா சிந்து பயவச்ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर के जगतगुरु श्रील प्रभुपाद की जय. निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा.